அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் நம்மளோட கிளாஸ்ல என்ன டைப் ஆஃப் ஜாப் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து ஒரு சேல் ப்ரொமோஷன், அதாவது இது டேட்டா கலெக்ஷன் ரிலேட்டடான ஜாப். இது என்னன்னா ஒவ்வொரு சீசனல் வைஸாக ஜாப்ஸ் வந்து இங்கே ஷோ ஆகும். இந்த வீடியோவை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருக்கிறார்கள், நீங்கள் டிக்டாக்ல வெல்த் ஃபியூச்சர் அகாடமி டிக்டாக்ல அல்லது வந்து வெல்த் ஃபியூச்சர் அகாடமி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ இதில் பாருங்கள், நீங்கள் ஒர்க் வந்து சீசனல் வைஸாக மாறும். டேட்டா கலெக்ஷன் இப்போ காப்பி பேஸ்ட்னா நீங்கள் காலம்பூரா காப்பி பேஸ்ட் தான், டைப்பிங்னா காலம்பூரா டைப்பிங் பேஸ்ட்னா எந்த ஒரு இதுவும் வராது. ஒரு வேலை இன்டர்ஃபேஸ் மட்டும் மாறலாம், எதுவும் பண்ணலாம். பட் இது வந்து என்ன செய்யும்னு சொன்னால் டைமுக்கு டைம் மாறும். சில ஜாப்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கும். நீங்கள் எமது பாடநிலை இவ்வாறான வேலையில் காணப்படும் நேரத்தோட போட்ட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஜாப்ஸ் எல்லாம் வந்து இப்போ வராது. ஒரு சில ஜாப்ஸ் வந்து கண்டினியூஸாக வரும். இந்த லோகோ மேட்ச் பண்ணுற, லோகோ பாக்ஸ் பண்ணுற இப்படியான ஜாப்ஸ்கள். மற்றபடி இதெல்லாம் வந்து உங்களுக்கு காலத்துக்கு காலம் மாறும். ஓகே, அந்த டைப் ஆஃப் ஜாப்ஸ் தான் என்னன்னா ஒரு சீசனல் வைஸான ஜாப். இது என்னன்னா ஒரு ப்ரொமோஷன் வீடியோ ஒன்று தந்துட்டு இந்த ப்ரொமோஷன் டார்கெட் மேசிஸ் அதே மாதிரி இந்த ஆன்லைன் ஸ்டோர்ஸ் இருக்கு தானே, இந்த வீடியோஸ்ல இருக்கிற என்ன டைப் ஆஃப் ஆன ஒரு ப்ரொமோஷன் வந்து போகுதுன்னு ஒரு 8 டிஃபரெண்ட் டைப், சேல் ஈவெண்ட்டா அல்லது வீக்லி டீலா, ப்ரைஸ் மேட்சா, கிரெடிட் கார்டு பெனிஃபிட்டா அல்லது ஃபியூவல் அண்ட் கேஸ் ரிவார்டா அல்லது கிராண்ட் ஓப்பனிங் ரிமோட்டபிளா அல்லது அதரான்னு சொல்லுவாங்க. அதே போல இந்த வீடியோ பாருங்க, அதே மாதிரி இந்த ஒர்க்கை பாருங்க. ஒரு ஒர்க்கை வந்து நீங்க சரியா கம்ப்ளீட் பண்ணணுங்கிறதால, ஏன்னா அவனுக்கு தெரியாது நீங்க எல்லாரும் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி தான் இந்த ஒர்க் பண்ணுவீங்கன்னு. அவனுக்கு என்ன தெரியும்னு சொன்னா, இங்க நீங்க எல்லாரும் வந்து புதுசா, அதாவது புது ஆட்களுக்கு தான் தெரியும். அப்ப உங்களை வச்சுதான் அவங்க ஒர்க் பண்ண போறாங்க, இந்த ஒர்க்கை சரியா அக்யூரேட் பண்ண போறாங்க. யாரா இருந்தாலும், நீங்களா இருந்தாலும் ஒரு வேலையை ஒரு ஆள்கிட்ட கொடுக்கறதா இருந்தா அந்த ஒர்க்குக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்க, எப்படி கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு. அது சரியான அவுட்புட் தந்தா தான் நீங்க என்ன செய்வீங்க, அதை ஒர்க் பண்ணுவீங்க. இந்த காப்பி பேஸ்ட் ஜாப்ஸ்ல எல்லாம் பிள்ளை தான் போடணும். ஆனா சில எம்ப்ளாயிஸ் என்ன செய்வாங்கன்னா, இதுதான் பிள்ளை, இந்த பிள்ளையை திருத்திட்டாங்கன்னு ரிவைஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்ப அப்படியான ஒரு ஒர்க்கர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். அப்ப அதே மாதிரி தான் இந்த வெப்சைட் என்ன செய்ய, உங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து உங்களை இது பண்ணுது. நீங்க ஒர்க் பண்ணணும் எப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரொவைட் பண்ணுது. நீங்க அந்த கைடன்ஸை நீங்க சரியா எடுக்கிறதன் மூலமா தான் நீங்க இருந்து சரியா சக்சஸ் ஆகலாமா. இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்ஸை வந்து நீங்க பேடா தான் இது பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால கைடன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமா. இதுல அவங்க ஒர்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ண சொல்றாங்களோ அதை வந்து நீங்க கட்டாயமா சரியான எஃபர்ட்டை போட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, அதுக்குரிய இது எல்லாத்தையுமே சரியா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே ரைட், இங்க பாருங்க. சேல் ஈவெண்ட்னா அதை எப்படி நீங்க ஃபைன் பண்ணணும், வீக்லி ஈவெண்ட்னா எப்படி ஃபைன் பண்ணணும், ப்ரைஸ் மேட்ச்னா எப்படி ஃபைன் பண்ணணும், கிரெடிட் கார்டு பெனிஃபிட்னா எப்படி ஃபைன் பண்ணணும், ஃபியூவல் அல்லது கேஸ் ரிவார்ட்னா